ரசூலுல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பை எந்த அளவுக்கு பிடித்தார்கள் என்றால், மா ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டதே கிடையாது. வேற எந்த நோன்பையும் இந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னதாக நான் கண்டது கிடையாது. யார் சொல்கிறார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவையும், தொழுகையை பற்றி அதிகமான செய்திகளை, அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சிறப்பித்து வேறு எந்த நோன்பையும் இந்த அளவுக்கு நோற்றார்களா என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள். இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃபிர்ஆன் சொல்கிறான், எந்த அளவுக்கு மமதை என்று பாருங்கள், எந்த அளவுக்கு பெருமை என்று பாருங்கள். மூசா, உங்களுடைய இரட்சகனை நாங்கள் எப்ப நம்புவோம் தெரியுமா? நாங்கள் கண்ணால காணணும். உங்களுடைய அல்லாஹ்வை கண்ணால காணாத வரைக்கும் ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அணுவாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்திய பொழுதிலும் அவர்கள் நம்பவில்லை. சகோதரர், ஆஷுராவுடைய நாள் என்று சொன்னால் ஆதம் நபியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று பயான் பண்ணுகிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தாவூத் நபியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விதமான நோயை கொடுத்திருந்தான். இந்த நோயை குணப்படுத்தப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய உரையை கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஹுத்பா உரையினூடாக எந்தெந்த விடயங்களெல்லாம் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா அடிப்படையில் சொல்லப்படுகின்றதோ அந்த விடயங்களை மரணிக்கின்ற வரைக்கும் ஏற்று நடந்து மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்கின்ற நல்ல மனிதர்கள் பட்டியலில் வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையின் பின்னால், முஹர்ரம் மாதமும் நபிகளாருடைய வழிகாட்டலும் எனும் தலைப்பில் மிகவும் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை காலத்துக்கு பொறுத்த மாதிரி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்து இந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நேரான ஒரு பாதையை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். அந்த நேரான பாதை அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா வழிகாட்டலும் என்பதை நான் நீங்களும் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி கொண்டு நடக்கிறோம். காலத்துக்கு காலம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு நன்மையை ஈட்டிக் கொள்ளக்கூடிய, அதிகளவான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய வழிவகைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு வருடம் வருகிற நேரம்
அந்த வருடத்தில் பலவிதமான சந்தர்ப்பங்கள் நன்மையை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு சுவர்க்கத்துக்கு செல்கின்ற பாதையை இலேசாக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். உதாரணமாக ரமலானுடைய காலப்பகுதியை எடுத்து பார்க்கிற நேரம் நிறைய அருள்களை அல்லாஹ் தருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ரமலான் வந்தால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறக்கின்றான், நரகத்துடைய வாயில்களை அல்லாஹ் மூடுகிறான், ஷைத்தான்களை விலங்கிடுகிறான். ஏன் தெரியுமா? அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அரஃபாவுடைய நோன்பு, ஹஜ்ஜுடைய காலம். இந்த காலப்பகுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஈமானி உணர்வோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அரஃபாவுடைய நோன்பை பிடித்தால் என்ன பெனிஃபிட்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக நான் உங்களுக்கு எதிர்வு கூறுகின்றேன், உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்புடைய நன்மையை சொன்னார்கள். அதே போன்று சகோதரர்களே, துல்ஹஜ்ஜுடைய 1வது பிறையிலிருந்து 10வது பிறை உள்ள காலப்பகுதி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள், அல்லாஹ் நேசிக்கின்ற நாட்கள், அல்லாஹ் விரும்புகின்ற நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். இதே போன்றுதான் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் வருகின்ற ஜும்மா. இந்த ஜும்மா ஈமானி உணர்வோடு நன்மையை எதிர்பார்த்தவனாக இந்த ஜும்மாவுக்கு யார் ஒருவர் நேர காலத்தோடு வந்து ஜும்மா உரையை செவிதாழ்த்தி கேட்டு அதன் மூலம் பிரயோசனம் அடைந்து செல்கிறாரோ, அடுத்த ஜும்மா வரைக்கும் அவருடைய பாவங்களுக்கு அது பரிகாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி சந்தர்ப்பங்கள் மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலப்பகுதி. இந்த முஹர்ரம் மாதம், இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் பேசுகிற நேரம் நீங்கள் சூரா தௌபாவை புரட்டி படித்து பாருங்கள். சூரா தௌபாவுடைய 36வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தையும் பூமியையும் படைக்கிறார். பாருங்கள், இன்ன இத்தத ஷுஹூரி இன்னல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. பூமியையும் வானத்தையும் படைத்த காலப்பகுதியிலிருந்து 12 மாதங்களை அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். அந்த மாதங்களில் அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்கள், மிகவும் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 1வது மாதம் என்ன தெரியுமா? ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம். அப்படியான மாதத்திலே இருக்கிறோம், அப்படியான காலப்பகுதியிலே இருக்கிறோம். எந்த அளவுக்கு சிறப்பு! அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் தான் முஹர்ரம். 2வது மாதம் ரஜபுடைய மாதம், கண்ணியம் பொருந்திய மாதம். 3வது மாதம் துல்கஅதாவுடைய மாதம். 4வது மாதம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துல்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த 4 மாதங்களில் 1வது மாதமான முஹர்ரம் மாதத்தில் நானும் நீங்கள் மறந்து கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்டது? இது எவ்வகையான அருள்களை சுமந்து வருகிறது, எவ்வகையான சிறப்புகளை எனக்கும் உங்களுக்கும் சுமந்து வருகிறது. இதனை நானும் நீங்களும் ஒழுங்கான முறையில் ஈமானி உணர்வோடு கழிக்கிற நேரம் எவ்வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளில், ஏராளமான ஹதீஸ்களில் இந்த மாதத்துடைய சிறப்புகளை சொன்னார்கள். என்றாலும் கூட இந்த மாதத்தில் அதிகமான அனாச்சாரங்களும் பித்அத்துகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, இந்த முஹர்ரம் மாதம் என்று சொல்கிற நேரம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நோன்புகளை கட்டாயப்படுத்தினார்கள், சுன்னாவாக சொன்னார்கள். சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக சொன்னார்கள். தாடி வைப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அதே போன்று வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்பை எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். இந்த ஆஷூரா நோன்பு என்றால் என்ன சகோதரர்களே? ஒவ்வொரு வருஷமும் எங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது, கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறோம்.
சில ஊர்களில் உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? ஊரே நோன்பு பிடிக்கும் சகோதரர்களே. பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள், இளைஞர்கள், அதே போன்று சிறுவர்களையும் நோன்பு பிடிக்க வைத்து அந்த அளவுக்கு ஈமானி உணர்வை ஏற்படுத்துவார்கள். அப்படித்தான் நானும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆஷூரா நோன்பை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். சஹீஹுல் புகாரி 3397வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மூசா நபியை கௌரவிக்கின்ற பொருட்டு, மூசா நபியை சிறப்பிக்கின்ற பொருட்டு என்ன செய்கின்றார்கள் என்றால், ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் பெருநாளாக, திருநாளாக அவர்கள் கொண்டாடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா கதிமல் மதீனா, மதீனாவுக்கு செல்கின்றார்கள். யாரோடு செல்கின்றார்கள்? நபி தோழர்களோடு செல்கின்றார்கள். செல்கிற நேரம் வஜதஹும் யஸூமுன யௌமன் யஅனி ஆஷூரா, யூதர்கள் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்கின்றார்கள். செல்கிற நேரம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹ் காண்கிறார்கள். உடனே கேட்டார்கள், இது என்ன, இப்படி என்ன ஸ்பெஷலா நோன்பு பிடித்திருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து கேட்டார்கள். கேட்கிற நேரம் அந்த யூதர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நாளுடைய சிறப்பை சொன்னார்கள். ஃபகாலு யௌமுன் அலீம், மகத்தான நாள், கண்ணியம் பொருந்திய நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அந்த யூதர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு பின்னால் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்ன விடயம் தெரியுமா? யௌமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்குதே, இந்த நாளில் தான் ஃபிரௌன், அவன் எப்படியான அரசன் தெரியுமா சகோதரர்களே? இந்த உலகத்தில் இதை போன்ற அரசர்கள் யாரும் இதற்கு முன்னால் வாழ்ந்ததும் கிடையாது, பின்னால் வரப்போவதும் கிடையாது. அந்த அளவுக்கு அநியாயம் செய்து ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு குழி தோண்டி புதைத்து மிகப்பெரிய அநியாயத்தை அரங்கேற்றிய ஒருவன். எப்படியானவன் என்றால், இந்த உலகத்தில் வந்த அரசர்கள் யாரும் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அரசன் மாத்திரமல்ல. ஃபிரௌன் சொன்னது, நான் அரசன் மாத்திரமல்ல, நான் தான் கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், எனக்குத்தான் நீங்கள் செவியாழ்த்த வேண்டும் என்று அந்த சமூகத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அப்படியான சமூகத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த தஅவா என்பது சின்ன விஷயம் அல்ல சகோதரர்களே. அந்த சமூகம் அந்த அளவுக்கு அநியாயம் செய்தார்கள். யூத சமூகம், பனு இஸ்ரவேல சமூகம் மிக கொடிய சமூகம் சகோதரர்களே. அந்த சமூகத்துக்கு செய்த அருட்கொடைகள், ஏராளமான அருட்கொடைகள். அதனால்தான் அந்த சமூகத்தை பார்த்து யூதர்கள் சொல்றாங்க, ரசூல்லா வந்த நேரம் இந்த சமூகத்தில் மூசாவை அல்லாஹ் வெற்றி பெறச் செய்தான் இந்த ஆஷூராவுடைய நாளில். அதே போன்று ஃபிரௌனுடைய கூட்டத்தை மூழ்கடித்து அவனை இல்லாமலாக்கியதும் இந்த ஆஷூராவுடைய நாளில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூசாவுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு கண்ணியம் வைக்கின்றீர்கள், மூசாவை இந்த அளவுக்கு போற்றுகிறீர்கள், உங்களை விட மூசாவை போற்றுவதற்கும் மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். ஏன் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த இஸ்லாத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், அவர் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி. நீங்கள் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த மூசாவை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை விட நாங்கள் தான் அவருக்கு நெருக்கமானவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஃபகால அனா ஊலா மூசா மின்ஹும் ஃபஸாமஹு அமர பிஸியாமிஹி. அவர்கள் நோன்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள், நீங்களும் நோன்பு பிடிங்க என்று ரசூலுல்லாஹ்வும் நோன்பு பிடித்து அந்த சஹாபாக்களையும் நோன்பு பிடிக்க வைத்தார்கள். ஆஷூராவுடைய நோன்பு எந்த அளவுக்கு சிறப்பானது என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய நோன்பு பிடித்தால் என்ன நன்மை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிற நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸியாமு யௌமி ஆஷூரா, யார் ஒருவர் ஆஷூராவுடைய நோன்பு பிடிக்கிறாரோ, அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபர ஸனத்தல்லதி கப்லஹு, சென்ற வருடம் முந்திய வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அது பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்.
எந்த அளவுக்கு சகோதரர்களை சிறப்பு. சென்ற வருஷம் நாம் எத்தனை பாவம் செஞ்செடுப்போம். அந்த பாவங்கள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கிற நேரம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், ஆவல் வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த ஆஷுராவுடைய நோன்பு எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டது தெரியுமா? சஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள் சகோதரர்களே, படியுங்கள். 2006வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது இந்த நபிமொழி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த ஆஷுரா நோன்பை எந்த அளவுக்கு பிடித்தார்கள் என்றால், மா ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டதே கிடையாது. வேற எந்த நோன்பையும் இந்த அளவுக்கு சிறப்பித்து சொன்னதாக நான் கண்டது கிடையாது. யார் சொல்கிறார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவையும், தொழுகையை பற்றி அதிகமான செய்திகளை, அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சிறப்பித்து வேறு எந்த நோன்பையும் இந்த அளவுக்கு நோற்றார்களா என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள். யதஹர்ரா சியாம யௌமின் ஃபல்லலஹு அலா கைரிஹி. வேறு எந்த நோன்பையும் விட ரசூலுல்லாஹ் இந்த ஆஷூரா நோன்பை மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது மிகவும் கண்ணியமான ஒரு நோன்பு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரமலான் மாதத்துடைய நோன்புக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன மிகவும் நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நோன்பாக ஆஷூராவுடைய நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் யூதர்கள் கண்ணியப்படுத்தி வந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கிற நேரம் யூதர்கள் ஒரு திருநாளாக, பெருநாளாக, மிகவும் ஸ்பெஷலான நாளாக அதனை கொண்டாடினார்கள். சஹீஹுல் முஸ்லிம்ல பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு வருகின்றார்கள். கைபருக்கு வருகிற நேரம் இந்த யூதர்கள், கைபர் வாசிகளான இந்த யூதர்கள் ஆஷூரா நோன்பை பிடித்தவர்களாக இருந்தார்கள். பிடித்துவிட்டு யத்தஹிதூனஹு ஈதன், அந்த நாளை பெருநாளாக கொண்டாடினார்கள், ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். எந்த அளவுக்கு விழா தெரியுமா சகோதரர்களே? வயல்பிசூன நிசாஅஹும், நாங்கள் பெருநாள் என்று வந்துவிட்டால் நாங்கள் நிறைய உடுப்பு வாங்குவோம். இன்னும் வசதி உள்ள ஆட்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பெண்களுக்கு நகைகள், ஆபரணங்களை அணிவிப்பார்கள். இத மாதிரி ஆஷுராவுடைய 10வது நாளை யூதர்கள் பெண்களுக்கு ஆபரணங்களை அணிவித்தார்கள். அதே போன்று நகைகளை அணிவித்தார்கள், ஆடைகளை அணிவித்தார்கள். பெருநாளை எப்படி ஸ்பெஷலாக கொண்டாடுவார்களோ அதை விட ஸ்பெஷலாக கொண்டாடினார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபஸூமுஹு அன்தும், அவர்கள் இந்த நாளை சிறப்பித்து பெருநாளாக, திருநாளாக, மிகப்பெரிய வைபவம் உள்ள ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் இந்த நாளில் நோன்பு பிடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு பணித்தார்கள் என்று இந்த நபித்தோழர்கள் சொல்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நோன்பாக ஆஷுராவுடைய நோன்பு இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்கள். பொதுவாக இந்த யூத கிறிஸ்தவர்கள் சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிற நேரம் அல் குர்ஆன் 25 நபிமார்களை பேசுகிறது. ஏராளமான நபிமார்கள் இந்த யூத பரம்பரைக்கு வந்தவர்கள். இந்த யூதர்கள் வழிகட்டு போனதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? நபிமார்களை கொலை செய்தார்கள். அதே போன்று சகோதரர்களே, நபிமார்களுக்கு கேவலப்படுத்தினார்கள். அதே போன்று வரம்பு மீறினார்கள். அவர்களுக்கு ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான் சகோதரர்களே. அந்த பனு இஸ்ரவேல சமூகம், அந்த சமூகத்துக்கு நம்ப வேண்டும், மூசாவை நம்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக 9 அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அவர்கள் அதை மறுத்தார்கள். ஃபிரௌன் எந்த அளவுக்கு சொன்னான் தெரியுமா? இந்த உரையினூடாக யூதர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான அம்சம். இன்றைக்கு நிறைய உறவுகள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பெண்கள், நிறைய வளர்ந்த சகோதரர்கள் யூத கிறிஸ்தவர்களை இன்றைக்கு மொடலாக, அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கலாச்சாரமாக பின்பற்றி வருகிறார்கள் சகோதரர்கள். அந்த சமூகம் ரசூலுல்லாஹ் சபித்த சமூகம். இன்றைக்கும் கூட பார்க்கிறோம், எத்தனையோ அநியாயங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் இப்பொழுது செய்கின்ற அநியாயங்கள் புதிதல்ல சகோதரர்களே. இந்த யூதர்கள் அன்றைய காலப்பொழுதிலிருந்து அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், நபிமார்களை எந்த காரணமும் இல்லாமல் கொலை செய்தவர்கள். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் தான் இந்த யூதர்கள்.
இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஃபிர்ஆன் சொல்கிறான், எந்த அளவுக்கு மமதை என்று பாருங்கள், எந்த அளவுக்கு பெருமை என்று பாருங்கள். மூசா, உங்களுடைய இரட்சகனை நாங்க எப்ப நம்புவோம் தெரியுமா? நாங்கள் கண்ணால காணணும். உங்களோட அல்லாஹ்வை கண்ணால காணாத வரைக்கும் ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அணுவாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்திய பொழுதிலும் அவர்கள் நம்பவில்லை. சகோதரர்கள், கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள், சுவர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்குங்கள். மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவு தட்டு. இதுவரை காலமும் வாழ்ந்த எந்த சமூகத்துக்கும் சகோதரர்களே சுவர்க்கத்திலிருந்து உணவு நேரடியாக வரல. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த சமூகத்துக்கு நேரடியாக உணவை இறக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் அந்த சமூகம் சொன்னார்கள், எப்படி வழிகட்டவர்கள் தெரியுமா? சொன்னார்கள், மூசா, நாங்கள் ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், வெறுத்து போய்விட்டது. நீங்கள் உங்களுடைய இரட்சகனை நம்ப வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இதோ இருக்கிறது இந்த வானத்திலிருந்து நீங்கள் பிரார்த்தியுங்கள். உங்களுடைய இரட்சகன் சுவர்க்கத்திலிருந்து உணவு தட்டை இறக்கினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அல் குர்ஆன் அழகாக பேசுகிறது சகோதரர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்திலிருந்து மிகவும் ரசனை பொருந்திய சுவர்க்க உணவு என்றால் யோசிச்சு பாருங்க. அந்த உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். அந்த பனு இஸ்ரவேலர்கள், யூத சமூகம் அதை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், மூசா, திண்டுட்டு அழுத்து போயிட்டு, சொர்க்க உணவை திண்டுட்டு அழுத்து போயிட்டு, எனக்கு விவசாய பொருட்கள் தான் வேணும், இது வானம் என்று சொன்னார்கள். சகோதரர்கள், இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சமூகமாக யூத சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் அதனால் தான் சொன்னார்கள், ரசூலா மரணிக்கின்ற நேரம் ரசூலா சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, யூதர்களையும் அதாவது கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித், நபிமார்கள் மௌத்தாகிவிட்டால் அவர்களுடைய கபறுகளை கட்டி அந்த கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என்றால் எந்த அளவுக்கு கேவலமான சமூகம். இந்த உலகத்தில் கபரு வணக்கத்தை மிக முக்கியமாக ஆரம்ப கட்டத்திலிருந்தே அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்கின்ற செய்தியை இவற்றினூடாக புரிந்து கொள்ள முடியும் சகோதரர்கள். அதே போன்று இந்த சமூகம் அந்த அளவுக்கு யூதர்கள் அநியாயம் செய்திருக்கின்றார்கள். வரலாற்றை படிக்கிற நேரம் எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ளலாம். என்றாலும் கூட இந்த யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆஷூரா நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். ஆனால் நாங்கள் ஆஷூரா நோன்பை பிடித்துக் கொண்டு யூதர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நானும் நீங்களும் ரோல் மாடலாக வைக்க வேண்டியவர்கள், பின்பற்ற வேண்டியவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அணுவாக பின்பற்றக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய வாலிபர்கள் இன்றைக்கு யூத கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நடையை பாருங்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையையும் பாருங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் பாருங்கள். யூதர்களை அணுவாக பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதனால் தான் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு காலம் வரும். எப்படியான காலம் தெரியுமா? ஷிபரன் பிஷிபரின் வதிராஅன் பிதிராஇன். அழகாக சொன்னார்கள். நாங்கள் வாழுகின்ற காலம் அப்படியான காலமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நீங்கள் அவர்களை அணுவாக சானாக நீங்கள் அவர்களை தேடி பின்பற்றுவீர்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா லவ் சலகு ஜுஹர லப்பின் லசலக்துமுஹு. அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் போய் நுழைவீர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த சமூகத்தை அணுவாக சானாக தேடி நீங்கள் பின்பற்றுவீர்கள். குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலிருந்தும் அந்த வழிகாட்டலை விட்டுவிட்டு அதுதான் வழிகாட்டல் என்று அவர்களுக்கு பின்னால் சென்று விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அழகாக சொன்னார்கள். எப்பொழுது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு அது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எத்தனையோ அநியாயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை கொத்தாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களை கொத்தாக அழிக்கின்றார்கள். உணவு கிடையாது, அவர்களுக்கு ஆடை கிடையாது, நிம்மதியாக நீர் குடிக்க நீர் இல்லை. இப்படியான நிலையிலும் கூட அவர்களை கண்ணியப்படுத்தி எந்த வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் ஏராளமாக உண்டு.
ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் அநியாயத்தை தட்டி கேட்க முடியாது. ஏன்? அவர்களுடைய கைக்கூலிகளாக மாறிவிட்டார்கள். அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு, அதே போன்று நீதியை நிலைநாட்டுவதற்கு சகல வல்லமை இருந்தும் தட்டி கேட்காமல் அவர்களோடு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற எத்தனையோ நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை பார்க்கிறோம். பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்பொழுது செய்த செய்தி இப்பொழுது உண்மையாகி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், குல்னா யா ரசூலுல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையுமா யா ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்கிறீர்கள்? அவர்களையா இவர்கள் எல்லாம் பின்பற்றுவார்கள் என்று சொன்ன பொழுது, ஆம், அவர்களைத்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அன்புள்ள உறவுகளே, வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுவோம். எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, யூதர்களுடைய சதிவலை இந்த சமூகத்துக்குள் நிறைய ஊடுருவி இருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பின்னணிதான் ஷியாக்களுடைய தொழிற்பாடாகவும் எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு பகுதியாக இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய நோன்பை அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகடனப்படுத்திவிட்டு அந்த சஹாபா தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் 9ஆம் பிறையிலும் இருந்தால் இந்த நோன்பை நோட்பேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அடுத்த வருடம் மரணித்து விட்டார்கள். என்றாலும் கூட நபி தோழர்கள், அதாவது முஹர்ரம் மாதத்துடைய 9ஆம் பிறையும் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் பிறையும், முஹர்ரம் மாதத்துடைய 9ஆம் பிறை தாசுஆ என்று அழைக்கின்றார்கள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது பிறை ஆஷுரா என்று அழைக்கின்றார்கள். இந்த 2 நோன்பையும் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள். அன்புள்ள உறவுகளை, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுதினமும் முஹர்ரம் மாதத்துடைய 9வது பிறை தாசுஆவுடைய நோன்பும், முஹர்ரம் 10வது பிறை ஆஷூராவுடைய நோன்பும் வருகிறது. உறவுகளே, இந்த நோன்புகளை பிடிக்க வேண்டும். ஈமானி உணர்வோடு, இஹ்லாசிய சிந்தனையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடியுங்கள். உங்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் அழிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள் தெரியுமா? சிறுவர்களை கூட இந்த நோன்பை நோக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி தூண்டி இருக்கிறார்கள். எங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பாடசாலை லீவாக இருக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருக்கும், அவர்களையும் பிடிக்க வைக்க வேண்டும், பெண்களையும் பிடிக்க வைக்க வேண்டும், நாங்களும் நோக்க வேண்டும். சகோதரர்களே, யூதர்களுக்கு மாறு செய்கின்ற மிக முக்கியமான விடயமாக ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை சொல்கிறார்கள். எப்படி மீசையை நீங்கள் கத்தரித்து தாடியை வளர்த்து யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த நோன்பையும் நீங்கள் நோக்க வேண்டும் என்கின்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அம்சமாக சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் என்று வருகிற நேரம் இன்றைக்கு நிறைய உறவுகள் அனாச்சாரங்களை, விதத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹர்ரம் 10வது நாள் இருக்குதே, இந்த நாள்ல மிக முக்கியமான அம்சம் 2 விடயம்தான் சஹீஹான செய்திகளாக வருது. ஒன்னாவது, ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். இந்த 2 செய்தியும் தான் ஆதாரபூர்வமான சஹீஹான நபிமொழிகளிலிருந்து வந்த செய்திகள். என்றாலும் கூட நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆஷுராவுடைய நாள் என்று சொன்னால் ஆதம் நபியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று பயான் பண்ணுகிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று தாவூத் நபியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விதமான நோயை கொடுத்திருந்தான். இந்த நோயை குணப்படுத்தப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவற்றுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஆதாரமும் கிடையாது. 2 விடயங்களுக்குத்தான் ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் மிக முக்கியமான அம்சம் ஷியாக்களுடைய ஊடுருவல். இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலும் கூட சகோதரர்களே, ஷியாக்களுடைய ஊடுருவல் இன்றைக்கு மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய கொள்கைகள் அகீதாவை தகர்த்தெரிக்கின்ற, இஸ்லாமிய அகீதாவுக்கே வேட்டு வைக்கக்கூடிய, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ஈமானிய கொள்கையை, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை தகர்த்தெறிகின்ற, அல்லாஹ்வையும் தூதரையும் கேளிக்கை செய்கின்ற அகீதாவாக, மன்ஹஜாக அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முக்கியமான அம்சமாக இதனை நாங்கள் தெளிவூட்ட வேண்டும் சகோதரர்களே. குர்ஆன் சுன்னாவை குழி தோண்டி புதைக்கின்ற அகீதா அவர்களுடைய அகீதா. நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியப்படுத்துகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தில் இருக்கின்ற விசுவாசிகள், விசுவாசியான ஆண்கள், விசுவாசியான பெண்கள் அனைவர்களுடைய தாய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர் அவர். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஷியாக்கள் விபச்சாரி என்று சொல்றாங்க. வாய் கூசாம விபச்சாரி என்று சொல்கிறார்கள் சகோதரர்களை. பாருங்க அவங்களுடைய அகீதா. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் ஈமான் கொண்டெடுக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டெடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலை இவர் ரசூல், இவருக்கு பின்னால் நபி வரமாட்டார், ஹாத்தமுன் நபியீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த நபிக்கு பின்னால் வேற எந்த நபியும் கிடையாது. இந்த மார்க்கம் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. இதற்கு பின்னால பூரணம் கிடையாது. பூர்ணப்படுத்தப்பட்டு அல்லாஹ் அப்படியே முத்திரையிட்டு விட்டான். ஆனால் ஷியாக்கள் சொல்கிறார்கள் பின்னால நபி வருவார். அகீதா எந்த அளவுக்கு அகீதாவை குழி தோண்டி புதைக்கிறார்கள், பின்னால நபி வருவார். அதே போன்று அவர்களுடைய 12 இமாம்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. நீங்கள் இன்றைக்கு நிறைய இன்டர்நெட் வசதிகள் உண்டு, நீங்கள் படித்து பாருங்கள் சகோதரர்களே. ஷியாக்களுடைய அகீதாவை படித்து பாருங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரும் விளங்கி வைக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய வாலிபர்களை அப்படியே மாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, உலகத்துடைய சொத்துக்களை, சுகங்களை, பதவியை கொடுத்து ஷியாவுடைய கொள்கைக்கு அவர்களை மாற்றுகிறார்கள். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை நபியாக, அல்லாஹ்வுடைய ரசூலை தூதராக நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள விட்டால் எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நான் நாயனாக ஏற்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அப்படி அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலியுன் வ ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் ரசூலாக ஏற்கிறேன் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடத்துல அகீதா உடைந்து விடுகிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். அபூபக்கர் அந்த அளவுக்கு ஈமானில் மிகவும் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹிஜ்ரத்தை சென்றவர். அல்லாஹ்வுடைய ரசூல் மிஹ்ராஜுக்கு சென்றதன் பின்னால் வந்து சொல்கிறார்கள், நான் மிஹ்ராஜ் விண்ணுலக பயணம் போய்விட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் நம்புவீர்களா என்று அந்த காலகட்டத்தில் சொன்ன பொழுது, ஆரம்ப காலகட்டம் சகோதரர்களே, அந்த வரலாற்றை நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அதாவது மிஹ்ராஜ் விண்ணுலக பயணம் இரவோடு இரவாக போய் வந்துவிட்டு சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இதை நம்பேலுமா, இது உண்மையா என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஈமான பாருங்க சகோதரர்களே, ஈமான பாருங்க. அபூபக்கர் சொல்கிறார், நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொன்னால் நீங்கள் பொய் சொன்னது கிடையாது, நீங்கள் சொல்கின்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உடனே ஏற்றுக்கொள்கிறார். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அந்த அளவுக்கு ஈமானில் மிகவும் உயர்ந்தவர் அபூபக்கர். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோழர்கள் முதன்மையானவர் அபூபக்கர். இவரை நரகவாதி என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று சகோதரர்களே, உமரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உமர் எந்த அளவுக்கு ஈமானில் மிக முக்கியமானவர் தெரியுமா? உமர் ஒரு பாதையில் சென்றால் அடுத்த பாதையில் ஷைத்தான் ஓடுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த அளவுக்கு ஈமானில் பவர்ஃபுல்லானவர் உமர். அல்லாஹ்வுக்காக அவருடைய ஆட்சியை எடுத்து பார்க்கிற நேரம் நீதியை நிலைநாட்டியவர் அவர். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு 2வது நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரையும் அவர்கள் சொல்கிறார்கள், 2 பேரும் நரகவாசியாம். யார் சொல்றாங்க? ஷியாக்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள் சகோதரர்கள். அதே போன்று கபர் வழிபாடு, இந்த உலகத்தில் ஷிர்க்குக்கு துணை போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நாங்கள் ஷிர்க்குக்கு ஒரு நாள் துணை போகக்கூடாது. நாளை மறுமையுடைய நாளில் 70,000 பேர்கள் சகோதரர்களே, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, அவர்கள் டைரக்டாக நேரடியாக சுவர்க்கத்துக்கு செல்வார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், யார் அவர்கள்? கேள்வி கணக்கு கிடையாது, வேதனை கிடையாது, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார்? அந்த 70,000 பேர் யார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷிர்க் வைக்காதவர்கள், ஷிர்க்குடைய அவர்களுடைய சொல்லில் கூட, சின்ன சொல்லில் கூட ஷிர்க்கை நோக்கி போகாதவர்கள், ஷிர்க்கை நினைக்காதவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஷிர்க்குக்கு துணை போகின்ற மிக முக்கியமான முன்னோடிகளாக இந்த ஷியாக்கள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த கொள்கையை இந்த முஹர்ரம் மாதத்தில் அவர்கள் வேரூன்றி மக்களுக்கு திணிக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருப்பதை பார்க்கிறோம்.
அதே போன்று சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் கர்பலா என்கின்ற ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. இந்த கர்பலா என்று சொல்கிற நேரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரர் ரசூலுல்லாஹ் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 2 குழந்தைகள், இந்த 2 குழந்தைகளோடையும் கொஞ்சி விளையாடுவார்கள், அரவணைப்பார்கள். சில நேரங்களில் ஜும்மாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பால மிம்பர்ல இருக்கிற நேரம் குழந்தைகள் மிம்பர்ல நின்று கொண்டிருக்கும், ரசூல் அப்படியே வைத்துக் கொண்டிருப்பார்கள். நாங்க எப்படி தெரியுமா, நாங்க தொலை வருகிற நேரம் குழந்தைகள் முன்னால வந்து விளையாடினா ஏசி விரட்டுவோம், தொழுக பாத்தில் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த 2 பேர குழந்தைகளும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கிற நேரம் அவர்கள் முதுகில் ஏறி விளையாடுவார்கள். ரசூலுல்லாஹ் விளையாடட்டுமே என்று சொல்லி அந்த சுஜூதை நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். சஹீஹான செய்திகள் வருது. அந்த அளவுக்கு இரக்கம், அந்த அளவுக்கு பாசம். அப்படியான ஒரு நபி தோழர் தான், அப்படியான ஒருவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான இடத்துல ஷியாக்கள் வைக்கிறார்கள் சகோதரர்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்றாலும் கூட இந்த கர்பலா பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசிக்கொண்டு போகலாம். சின்ன ஒரு செய்தியை சொல்லி இந்த முதலாவது ஹுத்பா உரையை முடிக்கின்றேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலிருந்து பயணத்தை மேற்கொள்கிற நேரம் சகோதரர்களே, யசீதுடைய படை, இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிற நேரம் யசீதுடைய ஆட்சி வருகிறது. இந்த யசீதுடைய படை இந்த படையிலே சிக்கி கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த கொல்லப்படுகின்ற ஷஹீதாக்கப்படுகின்ற அந்த நிகழ்வை ஒட்டி இவர்கள் கர்பலா தினமாக அந்த தினத்தை ஷியாக்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அன்றைய முஹர்ரம் மாதத்தில் மிக முக்கியமான அம்சமாக அது இருக்கும் சகோதரர்கள். இந்த நிகழ்வையொட்டி கர்பலா தினத்தை மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக பெருநாள் மாதிரி அவர்கள் கொண்டாடுவார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கர்பலாவுடைய தினத்தில் மிம்பர்ல ஏறி ஸ்பெஷலான பயான் செய்வார்கள். அதே மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஷியாக்களும் சகோதரர்களை எந்த அளவுக்கு அநியாயம் தெரியுமா? ஏனைய சமூகத்தவர்கள் பார்க்கிற நேரம் இஸ்லாத்தை பற்றி வெறுப்புணர்வோடு கால் புணர்ச்சியோடு பார்க்க வைக்கின்ற ஒரு சிந்தனையை இந்த ஷியாக்கள் செய்கின்றார்கள் சகோதரர்கள். சின்ன குழந்தைகளை கீறி கிழிப்பார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள், அவர்களுக்கு செய்யாத அநியாயங்கள் எல்லாவற்றையும் செய்வார்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள், மரணித்தார்கள். அதனால் அதனையொட்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஷியாக்கள் வழிகட்ட கொள்கையுடையவர்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைய காலகட்டம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ஷியாக்களை விட்டு நானே நீங்களும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த கொள்கை இப்பொழுது சர்வ சாதாரணமாக ஊடுருவி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதனை எங்களுடைய குழந்தைகளுக்கு தெளிவூட்ட வேண்டும், இளைஞர்களுக்கு தெளிவூட்ட வேண்டும், பெண்களுக்கு தெளிவூட்ட வேண்டும். இன்றைக்கு நிறைய வசதி இல்லாத, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிறைய குடும்பங்களுக்கு பொருளாதார உதவியை கொடுத்து ஷியாவுடைய கொள்கையை திணித்து அகீதாவை வேரோடு குழி தோண்டி புதைத்து அல்லாஹ்வையும் தூதரையும் கேவலப்படுத்துகின்ற ஒரு செயலை இந்த ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை முதலாவது குத்பா உரையின் ஊடாக நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன், நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஷியாக்களுடைய அட்டகாசங்கள் என்று வருகின்ற பொழுது நிறைய அநியாயங்களை இந்த சமூகத்தில் செய்கின்றார்கள். அவர்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை, அஹ்லுல் பைத்தை நேசிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் விரும்புகிறோம், அவர்களின் மீது நாங்கள் அன்பு வைக்கிறோம். அந்த ஷியாக்களை விட அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தையும் அந்த சஹாபா தோழர்களையும் நாங்கள் தான் முதலாக அன்பு வைக்கிறோம். என்றாலும் கூட சகோதரர்களை, அவர்கள் வரம்பு மீறி அன்பு வைக்கிறார்கள். எந்த அளவுக்கு வரம்பு மீறி என்று சொன்னால், அந்த அஹ்லுல் பைத்துக்கு நடந்த துன்பங்களை வைத்து அந்நிய கலாச்சாரத்துடைய முகம் அப்படியே வந்திருக்கிறது, தீ மிதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு அனாச்சாரத்தை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். லைலத்துல் மஅசூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்றால் இரவில் அனைவர்களும் இருட்டில் சகோதரர்களை நிர்வாணமாக அவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். இது அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நடைமுறை, அவர்கள் அதை ஒரு மார்க்கமான ஒரு காரியமாக அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு இந்த ஷியாக்கள் உலக நாடுகள் எல்லா இடத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இந்த உலகத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஷிர்க்குக்கு துணை போகிறார்கள் என்றால் கபர் வணக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். முதலாவது இந்த உலகத்தில் கபர் வணக்கத்தை அறிமுகப்படுத்தி போராக்கள் என்று சொல்லுவோமே, இந்த போராக்களுடைய எல்லா நடைமுறைகளையும் கொண்டு வந்தவர்கள் ஷியாக்கள் சகோதரர்கள். இந்த கபர் வணக்கம் இன்றைக்கு இலங்கையிலும் எந்த அளவு கூடுருவி இருக்கிறது. அல்லாவுக்கு தலை சாய்க்க வேண்டியவர்கள், அல்லாவிடம் மிருகடம் ஏந்த வேண்டியவர்கள். ஒரு நோயை தருபவன் அல்லாஹ், அப்படித்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். நோயை தந்தால் அதை குணப்படுத்துகின்ற சக்தி அல்லாவிடத்தில் இருக்கிறது. அதே போன்று ஒரு சந்தோஷத்தை தந்தால் அதை செய்கின்ற, அதனை முறையிட செய்கின்ற சக்தி அல்லாவிடம் இருக்கிறது. சந்தோஷம் வந்தாலும் நோய் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாவிடமிருந்து வருகிறது. யாரிடமும் போய் துஆ செய்யக்கூடாது, கபர்களிடம் போய் தலை சாய்க்க கூடாது. இதுதான் ஈமானிய அகீதா. அல்லாஹ்வுடைய ரசூல் அதனால் தான் சொன்னார்கள், இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நேரத்தோட சொன்னார்கள். அதை சொல்லிட்டு சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கபறுகளை, வணக்க ஸ்தலங்களை, அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக, மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொண்டார்கள் அன்றைய காலப்பகுதியில். சகோதரர்களே, இன்றைக்கும் கூட எங்களுடைய உறவுகள் நோய் வந்துவிட்டால் அதற்கான மெடிசினை எடுப்பார்கள். நோய் குணமடையாத சந்தர்ப்பத்தில் போய் ஷிர்கான விடயத்தில் கை கோர்ப்பார்கள், துஆ செய்வார்கள், அவர்களிடம் மண்டிடுவார்கள். அன்பான உறவுகளே, இப்படி நானும் நீங்களும் செய்கிற நேரம் மறுமையில் சுவர்க்கத்துக்கு செல்கின்ற மனிதர்களாக மாற முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைந்து விடுகிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் ஷிர்க் இல்லாமல் வாழ்வோம், தூய அகீதாவோடு வாழ்வோம், குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிப்போம். அதற்காக எங்களுடைய குழந்தைகளை வளர்ப்போம். இந்த குழந்தைகளுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு சமூகம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி கொண்டிருக்கிறது, பின்னால் வருகிற சமூகம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழ தெரியாது, குர்ஆன் சுன்னாவுடைய மன்ஹஜ் தெரியாது, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் தெரியாது, ஷிர்க்கை பற்றி தெரியாது, பித்அத்தை பற்றி தெரியாது, மார்க்கத்துக்கு முரணான அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. அதே போன்று ஆசிரியர்களுக்கு கடமை உண்டு, உலமாக்களுக்கு கடமை உண்டு. என்ன கடமை? அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். பின்னால் வருகிற சமூகம் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சுமந்த சமூகமாக பின்னால் அவர்கள் வர வேண்டும். இந்த சமூகம் அப்பொழுதுதான் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்கின்ற செய்தியை இந்த ஹுத்பாவுடையினூடாக உங்களோடு விளங்கப்படுத்தி இந்த ஆஷுராவுடைய நோன்பை ஒழுங்கான முறையில் நோற்று அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை மாற்ற அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.